பிள்ளை பாரு மயிரா பாரு ஓலி பின்னங்கிறது எதுக்கு? தெரியாது சொல்லி கொடுக்கிறது தோழி பின்ன. மூணு பேரும் மூணு பக்கமா நிக்கணும். சரி நில்லுங்க மூணு பக்கமா. நீ அந்த பக்கம் நில்ல. நின்னுட்டேன். நின்னுக்கா. நீ அந்த பக்கம் நிக்கணும். இந்த பந்து நீ எங்கிட்ட போடணும். நான் இந்த அம்மா கிட்ட போடுவேன். இந்த அம்மா உங்ககிட்ட போடும். இப்படியே மாத்தி மாத்தி விளையாடுறதா பந்து விளையாட்டு. பந்து கீழே விட்டா கீழே விட்டு செருப்பு எடுத்து கடிப்போம். ஓஹோ பந்து கீழே விட்டுனா அவுட். இதுதான் பந்து விளையாட்டா? சரி விளையாடலாமா? சரி பிடி பார்க்கலாம். போட் பண்ணியா? பந்து விளையாடுவோம் மாமா பந்து விளையாடுவோம். அதுதான் பந்து விளையாடுறதுன்னு அர்த்தம். பந்து வேணும்னா எங்க குழுந்துதான் அங்க போய் இதெல்லாம் மழை பெஞ்சு கிடந்து மழை பெஞ்சு தொரன்னு பெஞ்சாலும் எந்த காட்டுல போனாலும் புதையாவே கிடக்குதுங்க. புதையில எங்க போய் தொலைவதுன்னு தெரியல. சரி என்ன பண்ணலாம்? பந்து நமக்கு வேணும், விளையாண்டுதான் ஆகணும். ஆமா அதனால சின்ன பிள்ளை அதனால நீங்க இங்கே இருங்க. சரி நான் போய் அந்த பந்து போய் தொலைவி எடுத்துட்டு வரேன். அப்படியே போய் எடுத்துட்டு வாங்க. நீ என்ன பண்ற? நான் இங்கே இருக்கிறேன். பத்திரமா இருக்குமே இல்ல? பத்திரமா இருக்கு. நான் உன் மகனை பத்திரமா பாத்துக்கிறேன். கோழி பெண் இருக்கறா. என்கிட்ட தான் வரணும். நான் வரணுமா? சரி வரேன். சரி இங்கே இருங்க. அக்காவை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. உங்க அக்காவை பார்த்து பொறுப்பு என்னது? சரிடா. சரி சரி நீ பயப்படாதே. பயப்படாம இருக்கிற போயிட்டு வாங்க. பேய்கி வரும். நீ போறப்ப பயப்படுறது எப்படி இருக்குது? இல்லங்க நான் மினிகினி வந்து காத்து பூந்த மாதிரி உள்ள போந்துச்சுனா ஒம்ப போயிடும். பாவாடையில இறுக்கி பிடிச்சி நல்லா உட்காரு. இறுக்கி பிடிச்சி உட்கார்ந்துக்கிற போயிட்டு வாங்க. போயிட்டு சீக்கிரமா வாங்க. போனதா வந்துட்டுமா? பயமா இருக்கும்ல? பயம் நீ ஒண்ணும் பயப்படாத. நான் இருக்கேன் நீ ஒண்ணும் பயப்படாத. சரி போயிட்டு வா. ஆடி பந்து தொலைவிட்டல வா போலாம். மாலகண்ணே எனக்கு தெரியாதா? நீ கூட வந்து நில்லடி அங்க கூடியே நான் தொலைவிக்கிறேன். அப்படிங்கறியா? ஆமா. சரி போலாம். ஆடி போலாம். அந்த வனத்திற்கு துள்ளி விளையாடு கொண்டு போய் கொண்டிருந்த அந்த புள்ளிமானை தேடி வந்தோம். ஆமா அந்த புள்ளிமான் பின்னாடியே தானே நம்ம வந்தோம். ஆமா எவ்வளவு தூரம் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே தானே போச்சு. ஆமா இப்ப அந்த புள்ளிமான் எங்கதான் போயிருக்கோம்? தெரியும் ஜமகாலத்து போது படுத்துக்கிட்டே இருக்குது. என்ன ஜமகாலத்து போது படுத்து புள்ளிமான் நினைப்பா என்ன பண்ணுவா? எல்லாம் குளிர் காலத்துக்கு அவங்க படுற பாடம் ஆண்டவன் தான் ஐயோங்கணும் அண்ணா. அதனால இந்த நந்தவனத்துக்குள்ள போய் தேடி சென்று அந்த புள்ளிமான இன்னைக்கு பொழுது இறங்குவதற்குள்ளாக நம்ம புள்ளிமான பிடிச்சிக்கிட்டு நானெல்லாம் பிடிக்க முடியாதுங்க. அவ்வளவு வேகம் நம்மளால ஒட்டியா இருக்க முடியாது. நீங்க வேணா பிடிச்சிட்டு வாங்க. சரி நான் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறேன். அப்படியா? என்னால ஓட முடியாதா? நம்மளால முடியாது. இந்த இடத்துல என்னமோ செலுப்பா இருக்கு. அதனால நான் மட்டும் போயிட்டு வரட்டுமா? இப்பயா போறேன். நந்தவனத்துக்குள்ள போறேன். போய் இன்னைக்கு அந்த புள்ளிமாடு பிடிக்கிற புடியில புளுத்துனாங்க. பிடிச்சிட்டு வரேன் பாரு. ஓடி போயிட்டு ஓடிக்கிறா. ஐயோ ஐயோ ஜலுக்கு ஜலுக்குன்னு சத்தம் இருக்குங்க. அண்ணா ஓ அண்ணா ஓ ஐயோ பேய் பேய் இல்ல மினி பேய் இல்ல ஜல்லீர் ஜல்லி இருக்குது. நம்ம புள்ளிமான தேடி வந்தா ஆமா இந்த நந்தவனத்துல ஏதோ பேய் மாதிரி தெரியுது.
கருப்பாத்தான் இருக்குது. ஐயோ எதுக்கும் போய் பார்த்துட்டு வரட்டுமா? பேய்னா கால் இருக்காதுல்ல? ஆமா இல்ல அப்படின்னு சொன்னாங்க. பேய்னா கால் இருக்காதா? சரி சரி நான் கால் இருக்குதா இல்லையா பார்த்துட்டு வரட்டுமா? போனா நான் பார்த்து போனா பயம் பறக்குதுண்ணா அண்ணா. உனக்கு ஏது பயம்? உனக்கெல்லாம் பிறக்காத. பயமா இருக்குதுண்ணா. நீதான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு இது பார்த்துட்டு வர்றேன். போய் பார்த்துட்டு வா. நானும் நிறைய பேய் ஓட்டிக்கிறேன். சரிண்ணா அது பேயா இருந்தது அப்படின்னா அதை ஓட்டிட்டு வந்துரு. புடிச்சிட்டு வந்துடுற. நீ பயப்படாதுற. பேய் மட்டும் இல்லைண்ணா. இரு பார்த்துட்டு வர்றாரு. ஏய் உஷாராடுறா. ஏய் உஷாராடுறா. கால் இருக்குதுடா, கால் இருக்குது. கால் இருக்குது, நிஜமாலும் இருக்குது. பேய் இல்ல, பேய் இல்ல. ஏன்டா நீ கூட பயந்துட்டு ஓடி வந்தோன்னு ஏதோ இந்த நந்தவனத்துக்குள்ள வந்து பேய் கிட்ட வந்து மாட்டிக்கிடுவான்னு பயந்துக்கிட்டேன். பேய் இல்ல, பொட்ட பிள்ளை. பொட்ட பிள்ளையா? அங்க பாருடா. பொட்ட பிள்ளையா அது? என்னன்னு நினைச்சிட்டு இருக்கா? அண்ணா அது பொட்ட பிள்ளையா இருந்தா எந்த பிள்ளையா இருந்தா நமக்கு என்ன? நாம தேடி வந்தது எதுக்காக? தேடி நன்றி புள்ளிமானே. புள்ளிமானதான் தேடி வந்தோம். ஆமா பொட்ட பிள்ளையா எதுக்கு யாரு வந்தாலும் சரி அந்த பொட்ட பிள்ளை நமக்கு வேண்டாம். நமக்கு தேவை புள்ளிமான் தான் வேணும். ஆமா அதனால அந்த புள்ளிமானை பார்க்க போலாமா? ஆனா பிடிக்கிறதப்பங்க பைத்தியக்கார கூதியா இருக்கிற. ஏன்னா பேர்பட்ட அழகான புள்ளிமான் பேர்பட்ட வனத்துல கிடைச்சதுடா. புள்ளிமான பிடிச்சிட்டு தெரியுதுங்கிற. ஏன்னா நானா இருந்தேன்னு வைய. ஏன்னா புள்ளிமானை புடிச்சிட்டு போனா கூட நம்ம அரண்மனையில போய் அம்மா கிட்ட காமிச்சிட்டு நம்ம அந்த புள்ளிமான கூட கொஞ்ச நேரம் விளையாடலாம். அப்புறம் புள்ளிமான பிடிச்சிக்கலாம். சரி முதல்ல இந்த அம்மாவை பிடி, அப்புறம் புள்ளிமான பிடி. அப்படியா? நீ தானே அந்த பொண்ணை போய் பார்த்திருக்கிற. ஆமா அதனால நானும் ஒரு தடவை போய் அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வந்துருக்குமா? நான் நம்பி போலாம் இல்ல? நம்பிட்டு இல்ல. ஆமா நடுத்தரவில் நிக்கிறது. நடுத்தருவு இல்லையா? நம்ம நடுத்தரவில் நிக்கிறது. நம்ம போய் தான் ஆகணும், வேற வழி இல்ல. ஆடா நடுத்தருவு நிக்கிற பொண்ணை கூட்டிட்டு வர சொல்ற. ஆமா இப்பயே போய் பாக்குற மாதிரி. வாடி என்ன அதுக்கு நீ கூப்பிடுறா? யாரு நீ? அடிச்சட பம்பர் பரிசு அண்ணா. பம்பர் பரிசா? இல்லைங்க. என்ன பெண்ணில் காலையில ஆம்பளையா போயிருவாங்க. அப்படி இல்லைண்ணா. இந்த நந்தவனத்திலே இந்த உலகத்திலே எங்குமே காண கிடைக்காது ஒரு அரிய பொக்கிஷம். ஆமாமாங்க. ஐயோ அவன் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டி பேசுங்க. என்னது? அவங்க பொண்டாட்டி அவங்க பொண்டாட்டி. நான் சொல்ற மாதிரியே சொல்றேன். எப்படி? அவங்க பொண்டாட்டி அவங்க பொண்டாட்டி அவங்க பொண்டாட்டி பேசுங்க. அவங்க பொண்டாட்டி. ஏய் என்னப்பா சொல்ற? அவங்க பொண்டாட்டி மனசு பெருசுங்க. என்ன பெருசா? இருந்தாலும் நான் பிறந்த நாள் முதற்கொண்டு இன்று நாள் வரையிலுமே இப்பேற்பட்ட பெண்ணை அழக பரிமையில கூட நான் கண்டதில்லை. ஆமா அப்படி இருக்க அவள் அழகை பாருடா. நான் பார்த்தேன். அவளுடைய அழகையை வர்ணிப்பதற்கு 1000 நாவு படைத்த ஆதிசேஷனால முடியாது. ஆமா
போச்சு போச்சா பாப்பா தேமன்ல இப்பதான் போச்சா எப்போ போயிடுச்சு போய் எவ்வளோ நேரம் ஒரு 3/4 மணி நேரம் தப்பு போட்டுமா நான் பிறந்த நாள்கள் கொண்டு எந்த ஒரு பெண்ணையுமே ஏறெடுத்து பார்க்காதவன்னா சரி அப்படி இருக்க இந்த நந்தவனத்தில வந்து அழகான புள்ளிமானை தேடி செல்லும் வாழ்க்கையே எனக்கு கிடைத்து விட்டது போல ஒரு உணர்வு என்னடி இது நான் தூரத்தில் நின்று பார்க்கும் பொழுது 60 அடி கூந்தல் போல சரி கூந்தல் நின்றது அதெல்லாம் என்னாச்சு ஓஹோ அப்ப எனக்கு கண்ணுதான் தெரியலன்னு நினைக்கிறேன் பெண்ணு மார்க்கெட்டிங் தேவி ஆஹா முதுகு பாடுற அப்படியே பஞ்சுமத்தி ஆட்டம் ஐயோ கண்ணத்துல கவியதி முடிச்சு பாரு கண்ணு இதற்கு மேல நான் பொறுக்க முடியாது என் இதழோடு இதழ் வைத்து கொடுக்க வேண்டும் ஒரே ஒரு முத்தம் இந்த ஊரோடு நிற்க வேண்டும் என்னுடைய சத்தம் கொடுக்க அப்படியே ஆம்பளைக்கு பொம்பளைக்கு வித்தியாசம் தெரியாது கட்டி பிடிச்சிட்டு அவ ஓடி போயிட்டா என்ன புடிச்சுட்டு ஓட்டுறாங்க நான் அந்த பொம்பளை தானே தேடி நான் கட்டி பிடிச்சேன் நீ எப்படா சொல்ற வந்த உறக்க வந்தானா நான் வரத பார்த்து தெரியாது அந்த பிள்ளை ஓடுறது கூட தெரியாது என்ன புடிச்சிட்டு ஓங்கிறாங்க நான் கட்டுக்கடங்காத காமத்தோட அடக்க முடியாத ஆசையோட வந்து அடக்க முடியலன்னா கல் எடுத்து கல்லு மேல வச்சு கொட்டுறது மாதிரி என்ன கொண்டு சொல்ற கொஞ்சக்கா வேற என்ன அதெல்லாம் தப்பு அண்ணா ஏய் அவரோட அழகை பாருடா போல இருக்கக்கூடிய அவருடைய நெற்றி அழகும் வில்லை போன்று வளர்ந்திருக்கக்கூடிய அவருடைய அதாவது இமை அழகும் தாமரை தடாகத்திலிருந்து தாவி குதிச்ச இரு மீனை போல இருக்கக்கூடிய அவளுடைய விழி அழகும் இதே போன்ற மூக்கழகும் ஒரு நாளாவது மொண்டாடி இப்படி கொஞ்சம் இருக்கிற மண்டவிதி கோவை பழத்தை போல இருக்கக்கூடிய அவளுடைய இதழ் அழகும் மன்மத கனை போல இருக்கக்கூடிய அவளுடைய மார்பழகும் சங்கு போன்ற கழுத்தழகும் மார்பழகு தாங்க துணித கொஞ்சம் எச்ச போச்சு அண்ணா சங்கு போன்ற கழுத்தழகும் ஆளாம் இளையது போல இருக்கக்கூடிய அவளுடைய அடி வயிறும் இடம்பாலை தன்னை போல இருக்கக்கூடிய கெண்டை காலழகும் அண்ணா என்ன பண்றது பேரளவல்ல இல்ல வாழ்ந்தா இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட வாழணும் ஒரு நிமிஷமாவது வாழ்ந்துட்டு செத்து போயிடணும் ஆமா நான் இருக்கக்கூடாது இல்ல அப்படின்னா இந்த பூலகத்துல இந்த உசுர நாம இனிமே வச்சுட்டு என்ன மாதிரி நீ செத்து போயிடலாம் நானே என்ன மாதிரி வீட்டுல மழக்கல்லாட்டு படுத்துக்கலாம் அப்படி கிடைக்கலனா நீதான் சாவணுமா அவரு சாவர மாட்டாரா அதானுங்க ஏன்னா வாழ்ந்தா இந்த மாதிரி பொண்ணு கூட தான் போகணும் அம்மா பண்ணப்ப ரெடி பண்ணிட்டு வருவியா விட்டுட்டு வருவியான்னு தெரியல நான் இந்த ஊர் விட்டு போறதுக்குள்ளார அந்த பொண்ணை நான் ரெடி பண்ணி விடியத்துக்குள்ளார நான் கழுத்துல நான் 3 முடிச்சு போட்டு நீ சொன்னதை நான் நிறைவேற்றி வைக்கல என் பேர் மணிக்கிருபம் கிடையாது பேர் போட்டுருவாங்க ஆடியோ வண்டிக்கான அந்த பக்கம் போச்சுன்னா வெள்ளை கலர் கோஸ்ட் வெள்ளை கலர் கோஸ்ட் ஒன்று போச்சுன்னா போயிடுச்சு வெள்ளை கலர் கோஸ்டா போயிடுச்சா டப்பு மட்டும்தான் போச்சு நல்லா பார்த்தியா நல்லா பார்த்துட்டேன் ஏன்னா சொல்லுங்க அவ்வளோதான் மேடம்
என் ஆசையுள்ள ரஞ்சிதமே, என் மனதுக்கேற்ற செங்கிரும்பே, கண்டே உன்னை பார்த்த நொடி முதலாக பேசலைங்க. வாடி என்ன தேடி அண்ணையா அவர்கிட்டயே போய் நின்றுட்டு ஏய் இவர் ஆனா பெண்ணா ரெண்டுலயும் கூட்டுறீங்க. ஏய் சொல்லுடி. ஏன் பார்த்தா தெரியல ஆம்பளை 2 கால் சந்தல் தொங்குத. ஏண்டி நாம வந்து ஒரு தெய்வ கன்னிகள். அதான் வேற நாம இல்ல நீ. நான் ஒரு தெய்வ கன்னி. ஆமா நாம வந்து தெய்வலோகத்துல இருப்போம். ஆமா இன்னைக்கு பூலோகம் வந்திருக்கிறோம். தெய்வலோகம் பூலோகம் இதுலயே நம்ம மாத்தி மாத்தி இருந்துட்டோம். ஆமா ஆடவரை நம்ம கண்ணுல கூட பார்த்தது இல்ல. நீங்க பார்த்தது இல்ல. ஆமா சரி ஒரு ஆணி இப்படி இருப்பாரா என்று நான் கண்ணுல பாக்குறேன். சரி அந்த அளவுக்கு இருக்கிறோம். யாருடி இவரு? தெரியலீங்க. இப்ப கேட்டா துரத்திட்டு வராரு. சரி ஏதோ துரத்திட்டு மலத்திட்டு போக வேண்டியதான். எதுக்கு தெரியலீங்க. ஏங்க எதுக்கும் கேட்கலாமா? என்ன ஊரு என்னன்னு கேட்டோடி. அவர் பேர் என்ன? அவர் என்ன ஊரு? எதுக்காக நம்மள துரத்திட்டு வர்றாரு? என்ன விசாரிச்சுட்டு வா பாக்கலாம். ஏங்க ஒரு சமாதானம். ஏனா நீங்க என்ன ஊரு? உங்க பேர் என்ன? என்ன துரத்திட்டு வந்த காரணம் என்ன? அந்த அம்மா கேட்க சொல்றாங்க. அண்ணா காதலுக்கு கண்ணில்லை என்பார்கள். காதலுக்கு கண்ணில்லையா நமக்கு என்ன போகுதா? கண்ணை மூடிக்கணும். காதலுக்கு கண்ணில்லை என்பார்கள். ஆமா அப்படி இருக்க நான் அவள் மேல் வைத்த காதலுக்கு என்னுடைய நாடு நகரத்தின் விலாசம் தெரியா? ஆமா அல்லது நான் யார் என்று சொல்லக்கூடிய விலாசம் தான் சரி நல்லா ஓடுதா போத்துட்டு மணி வர்றது வட்டூர் நான் எப்பேற்பட்டவன்? நான் எந்த தேசத்தை வாடகை என்னடா போன் நாட்டின் பேரோ அழகாபுரி தேசம். அப்படி அழகாபுரி தேசத்தில் வாழ்ந்துடக்கூடிய குபேரனோ என்னுடைய தந்தையார். குபேர மன்னன் மீரா குபேர மன்னனுக்கு பிறந்தேனே. என்னுடைய பேர் என்ன? என்னுடைய பேரோ மணிக்கிருபன். போய் சொல்லிட்டு வா. ஏங்க என்னடி அவங்க நாடு வந்து அழகாபுரியா? அழகாபுரி. ஆமா சரி. அவங்க அப்பா பேரு குபேர மன்னனா. சரி. இவர் பேரு மணிக்கிருபனா. அதுக்கு அப்ப பேரெல்லாம் நான் கேட்டேன். அவர் பேர் மணிக்கிருபன். ஆமா. ஓஹோ. இருந்தாலும் அவரு நமக்கு பேர் சொல்லியிருக்காரு. ஆமா. நம்ம பேரை அவர்கிட்ட சொல்லணுமா இல்லையா? ஆமாங்கறேன். மரியாதை கொடுத்தது மரியாதை வாங்கணும். ஆமா ஆமா. என்னோட பேர் சொல்லிட்டு வாடி. உங்க பேர் என்ன? உனக்கு தெரியாதா? தெரியுமாடி? சீமல் குத்தம். என்னுடைய பேர் தான் சித்ரா தேவி என்று சொல்லிடுவா. ஓ உங்க பேர் அதான் ஏங்க அண்ணமா பேரு சித்ரா தேவியா? மணிக்கிருபன் சித்ராதேவி. ஆமா சித்ராதேவி மணிக்கிருபன். ஆமா. ஏய் ஒருத்தன் 7 நாட்டு சனியாட்டு. 7 நாட்டு சொல்றான். இன்னொருத்தர் ஜாதகாரங்க அனுப்ப பொறுத்து பார்த்து சொல்லலாமா? எதுக்குடா? கிளர்க்குங்க இருப்பாருன்னு நினைக்கிற வீட்டுல. அப்படியே பொழுதோட வந்தார். அப்படியே சைஸா வந்து போயிட்டாரு வீட்டுக்கு. அப்படி இல்ல. செயலிலேயே இவ்வளவு ஒரு பொறுத்து இருக்கும்போது நான் அவ்வளவு ஏன் ஒன்னா சேரக்கூடாது? யாரும் உங்களை யாரு வேண்டாம்னா உங்களை யாரு வேண்டாங்கிறதா யாரு? அதனால இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, என் உசுறு இந்த ஊரோட போனாலும் சரி, இந்த ஊரோட இங்க சாவாதீங்க. நாளைக்கு கறி எடுக்கணுமாமா? சாவதான் புள்ளிகள் மேட்டுக்கு அந்தாண்டு போய் சாவும். இந்த சேர்த்து போயிட்டு பணத்தை எடுக்கிறத கறியா கட்டா இல்ல இல்ல. நீ எனக்கு அதாவது துணைக்கு வந்தே இந்த வேலைக்கு அப்புறம் இந்த ஊர்ல வந்து அப்படியே முடிச்சு சாவுறது போல வேலைக்கு வந்திருக்கிறாரு. அண்ணா இப்படி போனீங்கன்னா ஆத்து வரம் போய் சேர்த்துக்கலாம். அண்ணா 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 எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன? எனக்கு ஒரு சின்ன ஆசை சரிங்களா? கரெக்ட் கழிக்க கூடாது. சொல்லு என்ன? ஆனா எனக்கு தேவையான எல்லாம் செய்யணும் சொல்லி எங்க அப்பா பண்ணி எங்க அப்பா என்ன தேவையா சொல்ல. நான் ஒண்ணு இல்ல. நானு அந்த பிள்ளைய நூலை பிரிக்காத. அந்த பொண்ணு அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டே இருந்தாலும் என்னதான் சொல்லுவா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. நீ நேரடியா முடிச்சுக்கோ, நேரடியா பாத்துக்கோ. அவளாச்சு நீ ஆச்சு நாம உங்களுக்கு ஆளுதானா? இப்படி பேசுற என்ன பேசுறாங்க? நான் சின்ன வயசுல இருந்து நீ தானே என் கூடயே இருக்கிற. இல்லைன்னா அவர் கூட்டிட்டு இப்பதான் வந்துக்கிறாரு. அவர் கூட்டிட்டு போய் நான் என்னப்பா பண்ணிட்டோம்? அவர் ஏதோ சப்போர்ட் பண்ண சொல்ல. இல்ல இல்ல நீ வேண்டாம், அந்த அப்பா வேண்டாம். சரி அதனால நானே நேரடியா போய் சந்திச்சுக்கிறேன்.
நாய கூச்சணும்னா மூஞ்ச நாக்கம். சரி, நாய கூச்சுனா மூஞ்ச நாக்கம். கடியாடு கடிச்சா ஓடி போயிடும். ஆமா, அதே மாதிரி கூச்சுன்னு பண்ணிட்டு இருக்க கூடாது. சரி, பண்டிகை தப்பு 2 வேலையை பார்க்கணும். அப்ப அந்த பண்டிகை பத்தி திருப்பி சொல்லு. பண்டிகை அப்படியா? ஒரு ஆம்பளை எவ்வளவு நேரம் தான் நம்ம வீட்டுக்கு கெஞ்சுவாரு. நம்ம மனசுல இருக்கிறத நாமளும் சொல்லிடணும்ல. உங்களுக்கு மனசுல இருக்குதா? ஆமாடி. ஆமாங்க, இந்த காலத்துல இல்ல இந்த காலத்துல பசங்க வேலைக்கு போய் நல்லபடியா இருக்கிறவங்க பசங்களால எந்த பிள்ளையும் திரும்பி பாக்காதுங்க. எல்லாம் மயிறு அப்படி கோடு வெட்டிக்கிட்டு அப்படியே தன்னை போல பைக் எடுத்து சுத்தினாங்க ஜங்குன்னு இறக்கிட்டு போயிருவீங்க. உங்க மனதில் இருக்கிறது சொல்லுங்க, அதனால எனக்கு தப்பு இல்லை. காதல ஆனா கூட்டிட்டு போறது இவரையா? சரி சரி அண்ணா சொல்லிருங்க, என்ன மனசு விட்டு பேசிடலாம். என்னன்னா சொல்றான், என்ன சொல்லுவாங்க.
உன்னை பார்த்த நொடியிலேயே என்னுடைய மனதை நான் பறிகொடுத்து விட்டேன். அப்படியா? இனிமேல் வரைக்கு நானும் உங்க இடத்துல பறிகொடுத்துட்டேங்க. அப்படியா? சரி. இனிமேல் நீ இன்றி நான் இல்லை. அப்படியா? நான் என்று நீ இல்லை என்று இருக்கட்டும். அதனால உனக்கே என்ன பிடிச்சிருக்குது. ஆமா, எனக்கும் ஒண்ணு பிடிச்சிருக்குது. பிடித்திருக்கிறது. அதனால இந்த நந்தவனத்துல உன்னையும் என்னையும் தவிர இந்த நந்தவனத்துல யாருமே கிடையாது. யாருமே கிடையாது. அதனால ஆமா, எனக்கு ஒரு சின்ன ஆசை. உயிர் ஒன்று உடல் இரண்டாகி விட்டது. ஆமா ஆமா, அதனால எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்னங்க? சொல்லட்டுமா? என்னங்க சொல்லுங்க பார்க்கலாம். பாய போடாடி கொஞ்சம் கருணை செய்யாடி. ஒண்ணுக்கு இருந்துட்டாங்க கண்டரத்தோட கொஞ்சம் கூட படிமானம் இல்ல. எந்த நேரத்துல ஒண்ணுக்கு தெரியுது ஒரு அடையா ஒண்ணுக்கு என்ன நேரத்துல ஏப்பா நீ எல்லாம் சொல்ல மாட்டான். என்னப்பா காத்திருக்கா ஒண்ணுக்கு பொம்பளை இந்த பொம்பளை சுத்தப்படாதுங்க குடும்பத்துக்கு ஆகாத. இதெல்லாம் இந்த நேரத்துல ஒண்ணுக்கு இருக்கிற குடும்பத்துக்கு ஆகாதுங்க. இல்ல வேண்டாம், நம்ம இந்த இடத்துல இருந்தோம்னா சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி போயிடலாம். சும்மா சும்மா வந்துட்டே இருப்பான். காடு இருக்குது. அதனால தண்ணி எங்கேயாவது தண்ணி ஊத்துனா அங்க போனா நெருப்பு வைப்பாங்க. அங்க காடு இருக்குது, பின்னாடி சுடு காடு இருக்குது. சுடுகாடு போங்க. எங்க போறது? அதனால யாருக்குமே தெரியாத கண்ணுக்கு தெரியாத மறைவான இடத்துல போய் நாங்க பாவாடி வர தூக்கி பிடிச்சி. அப்படியா? பாப்போம், வாங்க போலாம்.